வணக்கம் பிள்ளைகளா. வணக்கம் வணக்கம் அங்கிள். அங்கிள். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கும். ம். சென்ற வாரம் நம்ம என்ன படிச்சோம்? அந்த கிராஃப்டினஸ், ம் வஞ்சகம், கன்னிங்னஸ், ம் அதை பத்தினதான காரியங்கள். ஸோ எப்படி பிசாஸ் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதே பேட்டர்ன் தான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ம் ஸோ அது எப்படி கொண்டு வரான்? அவனுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது, ஆனா நம்மள்ட்ட தான் கேட்டு வாங்குறான். ம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளும் போது தான் அவனுடைய பத்து ரகசியங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. ம் ஓகே. கடைசியா நீங்க சொல்லும்போ ம் பஞ்சகமான தந்திரம் வந்து எங்க பைபிள்ல எங்க ம் குறிப்பிடப்பட்டுள்ளது, அதை போய் பார்த்து படிங்க. ஹோம்ஒர்க்கு homework பண்ணீங்களா? பண்ணோம். என்ன தெரிஞ்சிச்சு? அனன்யா சஃபீரா ம் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா கூட இந்த வஞ்சகமான ஒரு பொய் அவங்க இருதயத்துல வந்து திணிச்சான். கரெக்ட். திணிச்சது அவங்களுக்கே தெரியாத அந்த வஞ்சகம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த சம்பவத்துல அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்க ஆண்டவருக்கு ஒரு காணிக்க ஒரு பங்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்றதுதான் அவங்க நோக்கம் இருந்துச்சு. ம் இல்ல, காணிக்கை கொடுக்கறத நோக்கமா இருந்தால் அது எப்படி வஞ்சகமா மாறுது? சாத்தானுக்கு அவங்க செவி கொடுத்திருக்காங்கல்ல uncle. அந்த ம் பொய்யினால அவங்க வாழ்க்கையில அது ஒரு பங்கை திருடி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை வந்து அதை திருடி ஒரு பொய்யை அவங்க சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ம் அப்போ அது வஞ்சகம் இல்லையா? ஆமா. அப்பா எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கணும், அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயமும், இப்போ நண்பர்கள் மூலியமா ஜூலியஸ் சீசர் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அங்கிள். என்னன்னா, ஏசப்பா வந்து அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய சகோதரர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ம் நீங்க ஏன் இங்கேயே இப்படி செய்றீங்க? நீங்க வெளியில போய் எல்லாம் தெரியிற மாதிரி பண்ணலாம்ல ம் அப்படின்னும் போது பார்க்கும்போது, இதுவும் வந்து பேதுரு ஐயா கிட்ட ஆண்டவருடைய சித்தத்தை வழிவிலக செய்யற மாதிரி அவங்க சகோதரருக்கு ஆலோசனை கொடுத்து அவங்க மூலியமா ஏசப்பாக்கு சொல்லி அவருடைய சித்தத்தை விட்டு செய்யற மாதிரி ஒரு விஷயமா இருக்குதோ அப்படின்ற இதுல பார்க்க தோணுது எனக்கு. ம் ஸோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம். ரைட்டா? ஆமா. ஸோ இன்றைக்கு இந்த தந்திரத்துடைய 4வது முகத்தை நம்ம பார்க்க போகின்றோம். ஓகே. ம் ஸோ ஏற்கனவே நம்ம 3 முகங்களை பார்த்துட்டோம். ஒன்று டிவைசஸ், ரெண்டாவது வாயில்ஸ், மூணாவது கிராஃப்டிங். கிராஃப்டினஸ், 4வது ஸ்னேர், ஸ்னேர் ஆஃப் த டெவல். இதுக்கு முக்கியமான ஒரு வசனம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். கண்ணி இந்த வார்த்தை இருக்குதா? ஆமா. இருக்கு. இந்த கண்ணி என்ற தமிழ் வார்த்தை தான் ஆங்கிலத்துல ஸ்னேர். இந்த முறை தமிழ்ல தந்திரம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணல, கரெக்டான ஒரு வார்த்தை. இந்த ஸ்னேர் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில பாகிஸ். பாகிஸ் என்றால் ஒரு ஸ்னேர், ஒரு ட்ராப், அப்படின்னா ஒரு கண்ணி அல்லது பொறி. ஓகே, இந்த 2 வார்த்தைகள் இப்போ நான் சொன்னேன்ல, கண்ணி, பொறி. பொறி என்ற வார்த்தைக்கு நீ ஒரு உதாரணம் சொல்லு, கண்ணி என்ற வார்த்தைக்கு நீ ஒரு உதாரணம் சொல்லு. சரி. கண்ணின்ற வார்த்தைக்கு நான் எனக்கு சொல்லும்போது அந்த வார்த்தை உனக்கு நினைவுல சரி. வருது. ஓகே, கண்ணி நீ சொல்லுமா, பொறி நீ சொல்லு. கண்ணி வந்து நம்ம இப்போ யுத்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரி வந்து அவங்களுடைய தளத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கண்ணி வெடிகுண்டை வந்து கண்ணி உள்ள வெடி. வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. மைன். ம். ம் தெரியாது நம்ம அந்த வழியா போனாங்க நம்ம கண்ணி வெடிகுண்டு இருக்கு ம். அப்படின்றது. அதுல அவங்க கால் வச்சாங்க அப்படின்னா செத்த ஆளு. ஆமா. ம் அது கண்ணி வெடி, ஆமா. கண்ணி. ஓகே, பொறி. எலிப்பொறி. சரி, உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். சொல்லுங்க, ஒரு சம்பவம் பார்ப்போம். ஸோ வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியல எனக்கு. ம் ஸோ வீட்டில் இருக்கிற சாப்பாடு அது இது தின்றது. இது இப்பவா முன்பு நடந்த முன்பு சம்பவம்? முன்பு ஆ அப்புறம் சில சமயம் படுத்திருக்கும் போது அப்படி மேலே ஏறி ஓடுற மாதிரி ஆ இருக்கும். என்னடா இது அவ்வளவு ரொம்ப தைரியசாலியா அது எலி? என்ன ஒரு பிரச்சனையா போயிடுச்சு ம். அப்படின்ட்டு சரி ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து ம் அதுக்கு பிடிச்சமான தின்பண்டம் அது ம் அதை வச்சு அது ஒரு இப்படி
மேல அப்படி இழுத்த மாதிரி வச்சு கொக்கி வச்சு மாட்டியாச்சு. ஆ. அதுதான் அதுக்கு இதுக்கு முன்னாடி பொறி வைக்காதனால அதுக்கு தெரியல. ம். நமக்கு சாப்பிட்ற ஐட்டம் இப்படி பக்கத்துல இருக்குதே அப்படின்ட்டு அதை போவோம் நச்சுன்னு பொறி அதை கழுத்துல அடிச்சிருச்சு. So, அதோட ஆளு க்ளோஸ். க்ளோஸ். அதே மாதிரி இந்த பொறி பெட்டி இருக்குது பெட்டி இருக்கு இல்லையா? ஆமாங்க. எலி பிடிக்கிற பெட்டி, எலி பிடிக்கிற பெட்டி இருக்குது. அப்புறம் அந்த ஸ்டிக்கி பேட். ஆமாங்க. ஸ்டிக்கி பேட்ல எல்லாம் நிக்க மாட்டேங்குதாங்க. கரெக்ட். ஒரு வாட்டி எங்க வீட்ல ட்ரை பண்ணோம். தப்பிச்சு போயிடுச்சு. ஜாக்கி ஜான் மாதிரி அதுல தாவி குதிச்சு ஓடி. கரெக்ட். ஜாக்கி சான் மாதிரி ஜெட்லி மாதிரி எல்லாம் பாஞ்செல்லாம் வருது. அது எவ்வளவு அறிவு வந்துருச்சு இல்லையா? ஆமாங்க. ஒரு முறை எங்க வீட்டுல வந்து இந்த ஸ்டிக்கி பேட் வச்சுதான் அதுல சிக்கிருச்சு. அதெல்லாம் பெரிய எலி அதுல சிக்கி அதுல இருந்து அதை மீண்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து ஒரு ஒரு 5 அடி நடந்திருக்குது. நடந்து இப்ப இன்னும் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்குல்ல, கார்பெட்ல அப்படியே விழுந்துருச்சு. கார்பெட்ல ஒட்டிருச்சு. கார்பெட்ல ஒட்டி இது நான் வெளி ஊருக்கு ஒழித்துக்கு போனப்ப நடந்திருக்குது. வீட்டுக்கு யாரும் வரலையா, அங்கேயே செத்து கிடந்திருக்குது. பாடி டீகம்போஸ் ஆயிருக்குது. வீடு முழுக்க ஒரே துர்நாற்றம். அப்புறம் நான் ஊர்லேருந்து வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடை வந்து சுத்தம் பண்ண வந்திருக்கேன். பார்த்தா ஒரு ஸ்மெல். அப்போ பார்த்தா அந்த எந்தெந்த இடத்துல அது நடந்து போணுச்சோ அங்கெல்லாம் இந்த கருப்பு பசை கார்பெட் முழுக்க கார்பெட்டும் வீணா போயிடுச்சு. அப்போ பொறி கண்ணி. ஸோ இந்த சாத்தானுடைய தந்திரங்கள்ல ஒன்று கண்ணி வைத்தல், பொறி வைத்தல். ஸோ அதோடைய நோக்கம் என்னவென்றால் தீமையின் பால் சிக்க வைக்கும் கவர்ச்சிகள். ஸோ நோக்கமே சிக்க வைக்கணும். அதுக்கு எப்படிலாம் வளையத்தினலாம், எங்கெங்கெல்லாம் பொறி வைக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஒரு கண்ணி வைக்கலாம், நோக்கம் வந்து சிக்க வைக்கணும். இப்போ காட்டுக்குள்ள இந்த ராஜாக்கெல்லாம் வேட்டையாட போவாங்கள்ல, அங்கே வந்து ஒரு புலியோ சிங்கத்தையோ பிடிக்கணும்னா என்ன செய்வாங்க? புலி சிங்கத்தை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வலை மாதிரி பின்வாங்க, இல்லைன்னா நிலத்தை தோண்டி அதுக்கு மேல ஒரு பலகை மாதிரி இல்லை இலை மாதிரி வச்சுட்டு அது இந்த பக்கம் கால் வந்தவுடனே பொத்துன்னு கீழே குழியில விழுவுற மாதிரி. அப்போ அந்த பூமியில குழியை தோண்டுவாங்க. நல்ல ஒரு ஆழமான குழி. மேலே வந்து எப்போதும் இருக்கிற மாதிரி இலையெல்லாம் வச்சு ஒரு கவரப் பண்றது. மேல ஒரு ஆடோ அதுக்கு பெரியமான இறைய வச்சிருவாங்க. அந்த மாதிரி வைப்பாங்க. அப்போ அது நோக்கம்னா அதை சாப்பிட்றது வரும், டமான குழிக்குள்ள விழுந்துடும். குழி வைக்கிறது. ஸோ பொறி வைத்தல், அதுவும் பொறி தானே, கண்ணி பொறி ரெண்டும் சேர்ந்து வச்சுட்டாங்க. ஸோ நோக்கம் வந்து என்ன, அந்த சிங்கத்தையோ புலியோ ட்ராக் பண்ணணும், பிடிக்கணும். இப்போ அதே மாதிரி நம்மளை இப்போ பிடிக்கணும். நம்மளை பிடிப்பதற்கு சாத்தான் உபயோகப்படுத்தும் ஒரு தந்திரம் வந்து பொறி வைத்தல். பைபிள் எங்கேயாவது உதாரணங்கள் இருக்குதா இதுக்கு? சாத்தான் வந்து அதாவது இந்த மாதிரினா பைபிள்ல படியில பொதுவா இப்ப நடைமுறையில இருக்கிற ஒரு ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. ஸோ இப்ப பணத்தை வந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி தரேன், ஸோ நீங்க வந்து எங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு மாசத்துல இவ்வளோ 1000 சம்பாதிக்கலாம், இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து நீங்க கவர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது அப்படியா, நமக்கு இவ்வளவு தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், சரி இதுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை நம்பி மக்கள் எல்லாம் காசு போடுறாங்க. போட்ட உடனே அவன் ஒரு நாள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு அவன் ஓடிடுறான். ஆனா அதை நம்பி போனவங்க அவனுடைய விலையில மாய விலையில சிக்கி எல்லா பணத்தையும் இழந்து போயிடுறாங்க ஒரு நிலைமை. உனக்கு ஏதாவது தோணுதா பாப்பா? எனக்கு ஒன்றும் இப்போ தோணலை. ஆனால் என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த கண்ணின்ற வார்த்தைகள், அதாவது நம்மளோட சிச்சுவேஷனுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு இருந்திருக்காது. ஆனால் பிசாசுடைய நோக்கம் வந்து நம்ம எப்படியாவது கீழே விழ தள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். அந்த நோக்கத்துக்கு எப்படிலாம் அந்த இதை வந்து கிரியேட் பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திடீர்னு புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, திடீர்னு ஒரு புது ஆட்கள் வந்து நம்ம கிட்ட நல்லா பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் என்னோட வாழ்க்கையில கிரியேட் பண்ணி அப்புறம் கடைசியா நோக்கம் அப்பதான் பிசாசோட நோக்கம் எனக்கு புரிஞ்சுது. ஓ, இப்பதான் இதுக்காக தான் இவ்வளவு என்ன நடந்துச்சு. ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல பேசுறாங்க, நல்லா
பழகுனாங்க. ஆனா எனக்கு ஏன் இவங்கலாம் திடீர்னு வராங்க, திடீர்னு நம்மகிட்ட நல்லா பேசுறாங்க அப்படின்னு தெரியாம இருந்தது. ம். நானும் ஓரளவுக்கு நல்லா அப்படியே அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கனவுல ட்ரீம்ல வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ஒரு ஆள குறிச்சு தானே ட்ரீம்ல வெளிப்படுத்துறாரு. ம். ஒரு பேரபிள் மாரி. இவங்க வந்து பாசிங் கிளவுடு, ம். இவங்க வந்து அந்த மாரி ஒரு ஒரு டெஃபினிஷன வந்து எனக்கு வந்து குடுத்தாங்க. ம். அதுக்கப்புறமா தான் எனக்கு விவரமா புரிஞ்சது. ஓ! இவங்க நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தூரம் தான் நமக்கு வருவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு ஆட்களுமே அந்த மாரி எனக்கு சொன்னாங்க. ம். அதுக்கப்புறம் இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது அவங்கலாம் யாருமே என் கூட இல்ல. ம். சோ இந்த மாரி ஒரு கண்ணி அந்த இடத்துல நான் அப்ப எனக்கு தெரிஞ்சது ஒரு இடத்துல என்ன விழ வைக்கிறதுக்கு ட்ராப் எனக்கு கிரியேட் பண்ணும்பொழுது, ஆண்டவர் இயேசு சுவாமி வந்து அந்த இடத்துக்கு நீ போகாத அப்படின்னு சொன்னாரு. ம். அப்ப நான் போகாம நான் அந்த இடத்துல அன்னைக்கு போகல. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. ம். ஆனா அங்க எனக்கு ஒரு ஆபத்து வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. ம். இப்ப சோ பைபிள்ல சொல்றதும் ஒரு 2 இது ஞாபகத்துக்கு வருது ம். அங்கிள். அது சரியா என்னன்னு தெரியல. ஒண்ணு வந்து தாவீது ராஜா அந்த உரியா ஒரு விஷயத்துல ஒரு கன்னிங் பண்றாரு. ம். அவர கொல்லணும். ம். நேச்சுரலா இறக்குற மாதிரி, யுத்தத்துல இறக்குற மாதிரி இறக்கணும். அப்ப அவருக்கு என்ன ஒரு ட்ராப் போடுறாங்க. அவர முன்னணியில ஆ. நிக்க வச்சு அவர சாகடிக்கணும். ம். அதான் அவருக்கு பின்னுன்னா ஒரு கன்னி ஆமா. இல்லையா? ஆமாங்க. கன்னி வந்து என்னன்னா, முன்னிலை எங்க யுத்தம் அதிகமா நடக்குதோ, அங்க போய் இவன நிக்க வை. ம். எதிரிகள் அவனை சூழும் பொழுது, நம் நாட்டு படைலாம் பின்னாடி ஓடிருங்க. அப்போ அவன் தனியா இருப்பான். தனியா இருந்தான்னா அவனால மீளவே முடியாது, செத்துருவான். இதுதான் அவருடைய பிளான். எனக்கு இன்னொரு சம்பவம் கூட ம். ஞாபகம் வருது அங்கிள். யாக்கோபு ம். ஏசாவோட அந்த இத அவரோட முதல் ஃபர்ஸ்ட் பார்னோட அந்த ம். இத வந்து வாங்கும்பொழுது முதற் அது பலன். முதற் பலன். ம். அத வாங்கும்பொழுது அது ஒரு கன்னிங்கா அவர் வாங்கிடுறாரு ம். யாக்கோப். என்ன செஞ்சாரு? ஒரு கிளாஸ் கூழுக்காக வந்து ம். அவர் பசியில வந்து நிக்கும் பொழுது, உன்னோட ஃபர்ஸ்ட் பார்ன் அந்த ரைட்ஸ வந்து எனக்கு குடுத்துரு. ம். அப்ப இந்த கூழ நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப கன்னிங்கா அவரோட சிந்தனையில வந்து ஒரு கன்னிங் தாட்ஸோட அவர் வந்து அத இத விட அத ஒட்டி ஒரு சிறப்பான உதாரணம் எங்க இருக்குன்னா, அவங்க அப்பா ஈசாக் கிட்ட போய் ஒரு கன்னிங்கா பண்ணுவாரு ஒரு வேலை. அது என்ன செம்மையான பண்ணாரு? வேலை. என்ன பண்ணாரு? அவங்க அண்ணன் வந்து காட்டுல வேட்டையாடுறதுனால ஆட்டுத்தோலை வந்து அவரோட முடி மாதிரியே சுத்தி அவருடைய கையிலலாம் நெறைய இது முடியா இருக்கும். அது தொட்டு பாருங்க. சிலருக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆமா. ஆனா அவருக்கு ரொம்ப திக்கா இருக்குமா. இப்படி கை வச்சு உரசுனாலேயே தலையில முடிய தடவுற மாரி தான் அவர் கையெல்லாம் இருக்குமா. அப்படி இருந்தது. ஆனா யாக்கோப்க்கு அப்படி இல்ல. அவருக்கு ஸ்மூத்தா இருந்திருக்குது. இப்ப அண்ணன் மாரி வேஷம் போடணும். அதுக்கு என்ன பண்ணாரு? ஸோ அந்த ஆட்டுத்தோலை வந்து அண்ணன் ம். முடி மாதிரி சுத்தி உடம்புல எல்லாம் எங்கெங்க அவருக்கு முடி இருக்குமோ அந்த மாதிரி அதெல்லாம் கட்டிக்கிட்டு ம். அண்ணன் சமைக்கிற மாதிரி அம்மா கிட்ட சொல்லி அவருக்கு பிடித்தமான ம். உணவெல்லாம் செஞ்சு ம். போய் அப்பா கிட்ட போய் பேசுறாரு. ஆனா அப்பா கண்டுபிடிச்சாரு. எல்லாம் வாப்பா கிட்ட வாப்பான்னு முத்தெல்லாம் குடிச்சு எல்லாம் பார்க்கும்போது வாசனை, வயல் வாசனை, முடியெல்லாம் பார்த்தா ஏசா மாதிரி இருக்கு. ஆனா குரலோ யாக்கோப் மாதிரி இருக்கு. ஓ, நீ உண்மையாலுமே தான் ஆமா அப்படின்னு சொல்லி வஞ்சகமா ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடுவான். இது வந்து இந்த உதாரணம் வந்து போன வாரம் நம்ம படித்த பாடத்துக்கு பொருந்தும். ஓகே. ஏன்னா அதுதான் வஞ்சகமான மோசடி. மோசம் பண்றாருல்ல, அவங்க அப்பா ஏமாத்துறாருல்ல, ஆமா ஆமா. uncle. தந்திரமாக அவங்க அப்பாவை மோசடி செய்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்றார். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கன்னி பொறி. ஸோ சாத்தான் எப்படி அவனுடைய தந்திரம் கண்ணி வைக்கிறான், எங்க பொறி வைக்கிறான், அதனுடைய நோக்கமே வந்து அவங்கள விழ வைக்கிறது. இந்த ஒரு இளைய தீர்க்கதரிசி, முதிர்ந்த தீர்க்கதரிசி ம். ஒரு கதை வரும். ம். தேவன் வந்து தீர்க்க தரிசனத்தை ராஜா கிட்ட சொல்லிட்டு எங்கேயும் நிக்காம போகணும் அப்படின்றவாரு. ஆனா அந்த ஒரு வயதான ஒரு தீர்க்கதரிசி வந்து நீ எங்க வீட்டுக்கு வா, ஆண்டவர் சொன்னாரு. அது இந்த இதுல வருமா அங்கிள்? பொறி வைக்கிற மாதிரி இது வஞ்சகம். பஞ்சம். ஆனா என்ன பொறி வச்சாருங்க? கடைசியில அவருடைய ஜீவன், இளைய தீர்க்கதரிசி ஜீவன். பொறினா வந்து ட்ராப். ஓகே. அப்ப எங்க இந்த ட்ராப் வச்சிருக்காங்க இவரை விழ வைக்கிறதுக்கு? வீட்டுல சாப்பிட வச்சு. சாப்பிட வச்சது அது ட்ராப் இல்லையே. ஓகே. இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, எகு வந்து எசுபெல்ல கொல்ல வர்றாரு. ஆமாங்க. ம். அப்ப நான் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? இந்த அம்மாட்ட கேட்போம். இது பெண்கள் சம்பந்தப்பட்ட மேட்டர்ல. ஆமாங்க, பெண்கள் சம்பந்தம். சொல்லுமா. எசபெல் வந்து எல்லாரையும் எப்படி மேல இருந்து வஞ்சிக்குமோ, அவங்களுடைய அழகுல மயக்குமோ, அந்த மாதிரி எல்லாரையும் மயக்கிறதுக்காக அன்னைக்குன்னு பார்த்து எக்ஸ்ட்ரா மேக்கப். ம்.
எக்ஸ்ட்ரா மேக்கப்பு பயங்கரமா முடி ஜோடெல்லாம் எல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? வந்து அதே போல எகு வரும்பொழுது எகுக்குமே அந்த மாதிரி ஒரு இதை மயக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்படி நோக்கம் என்ன? அவனை படுக்கைக்கு கூட்டிட்டு வந்து அங்க வச்சு ஆளை க்ளோஸ் பண்ணிடணும். ம். அதான் நோக்கம். ஓகே. அதுக்கு எதை ஒரு கண்ணியா யூஸ் பண்ணாங்க? அழகு. தன்னுடைய அழகு, தன்னுடைய கவர்ச்சி. அப்ப அதுதான் அந்த மாதிரி பொறி வைத்தல். ஓகே. இப்ப சற்று முன்பு போன வாரம் மீனை பத்தி சொன்னல, மீனுக்கு என்ன செய்வீங்க? மீனுக்கு வந்து தூண்டில் போடுறது, ஆ. புழுவை வச்சு. அப்ப புழு வந்து ஒரு பொறி தானே. ஆமாங்க. ம்? ஆமாங்க. அந்த மீன் வந்து தூண்டில பார்க்காது. அந்த தூண்டில்ல அப்படி கிடக்குன்னு ஆடிட்டு இருக்கிற புழுவை தான் பார்க்கும். அந்த புழுவை பார்த்துட்டு இதோ இங்க ஒரு உயிர் இருக்குத, அதை போய் சாப்பிட்டோன்னு லபக்குன்னு முழுங்குறது. இதுதான் பொறி வைத்தல். ம். ம். அப்ப மிக சூப்பரான உதாரணம் வந்து எலி பொறி. ஸோ அந்த மாதிரி தான் சாத்தான் வந்து நம்மளை விழ வைக்கிறதுக்கு வர அந்த வசனத்திலேயே ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது? திரும்ப வாசிக்கலாமா? பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ இந்த சாத்தானுடைய நோக்கம் என்பது அவங்களுக்கு ஒரு கண்ணியை வைத்து அதில் அவங்க விழுந்து அவனுடைய சித்தத்தை செய்வாங்களாம். ஓகே, இந்த பாயிண்ட்டை வச்சு யூதாஸ் கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. இப்போ சாத்தான் வந்து யூதாஸை தன் சித்தத்தை செய்ய வச்சான்ல, ஆமாங்க. ஆமா. அதுக்கு என்ன பொறி அவனுக்கு அங்கே வச்சான்? எப்படினாலும் ரட்சகர் வந்து நம்மளை ரட்சிக்க தான் போறாரு. அவருக்கு உள்ள இருந்த ஆசை வந்து இந்த பண ஆசை. அந்த பணத்து ம். நிமித்தம் வந்து அவரோட வீக் பாயிண்ட் அதுவா இருந்தது. அதை வந்து பயன்படுத்திக்கிட்டான் பிசாஸ். அவன் வந்து ஒரு திருடனா. பணப்பை அவன் கையில தான் இருக்குது. அப்படின்னா ட்ரெஷரர். அந்த குரூப்லேயே அவன் கையில தான் எல்லா பணமும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா காணிக்க கொடுப்பாங்களே ஏசாமிக்கு. ஆமாங்க. ஸோ அந்த காணிக்க பையிலேருந்து அப்பப்போ அவன் திருடிக்குவான், யாருக்கும் தெரியாம. ஆனால் அவர் ஒன்றும் அவனை கேட்க மாட்டார். இப்போ அந்த வீக்னஸ் அங்கே இருந்துக்கப்ப பண ஆசை. அப்போ இதை பார்த்து அறிந்த அந்த ஆசாரியர்கள் கூட்டம் பணத்தை அவனுக்கு முன்பு தான் காட்டுறாங்க. ஓகே, பணத்தை காமிச்சிட்டு நாங்கள் விரும்புகிறத நீ செஞ்சு கொடு. இவனை போய் விலை பேசுகிறான். சரி 30 வெள்ளிக்காசு கொடுப்பியா அப்படின்னு. அப்போ இவனுடைய ஆசை வெறும் காசு இல்லை, 30 வெள்ளிக்காசு. அப்போ அதான் பொறி, அவனுக்கு வச்ச பொறி. அந்த பொறியில் அவனும் விழுவுறான். அதே மாதிரி விளையாம் ஆமா. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் இல்லை, பண ஆசை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பகுத்தறிஞ்சு ஆராய வேண்டும். டிசனிங் பகுத்தறியணும். ஒரு காரியம் எங்கேயாவது அது வந்து பொறி இருக்குதா? எனக்கு இது ஒரு உதாரணம் என்ன கண்கள் முன்பதாக வருகிறது என்றால், இந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் அந்த சர்ப்பம் டிராகன் அதோடைய வாளை கொண்டு நட்சத்திரங்களை விழ செய்யுமா. இப்போ அந்த டிராகன் அங்கே இருக்குது. கொஞ்சம் நல்லா அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அந்த ஸ்திரீ ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறா. அவள் கர்ப்பிணி, நிறைய மாதம் கர்ப்பிணி. எப்போ அந்த குழந்தை வெளியே வரன்னு அவள் வைத்தியம் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ரைட்டா? ஆமா. இப்போ வந்து நேருக்கு நேர். ஆனால் அடுத்த சில வசனங்கள் கழித்து தன் வாளை கொண்டு நட்சத்திரங்களை விழ செய்ததான். அப்போ ஒரு சர்ப்பம் அல்லது ஒரு மிருகம், எல்லா மிருகங்களுக்கும் வாள் இருக்குது இல்லையா? ஆமாங்க. ஆனா ஒரு மிருகத்தை இப்போ சிங்கம் புலி நம்ம முன்னாடி வந்து நின்னா ஃபர்ஸ்ட் நீ எதை பார்ப்ப? அதோட கண்ணை தான் பார்ப்போம். நம்மளை எப்படி அட்டாக் பண்ண போதா ம். அப்படின்னு அதோட கண்ணை தான் இப்போ பார்ப்போம். சிங்கம் உன்னை தாக்க வருது, புலி உன்னை தாக்க வருது, நேரா ஓடி வந்து பாஞ்சு தான் தாக்கும். ஆமாங்க. ரைட்டா? ஆமாங்க. முதல்ல இருக்குல்ல, ஆமா. முதல்ல எப்படி தாக்கும்? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு உள்ள போயிரும். ம். அவங்கள இழுத்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா தான் அவங்கள அது வாழை பிடிச்சி எல்லாரையும் அடிக்கும் அவங்களுக்கு. இப்போ இழுத்துட்டு போகல, தரையில தான் இருக்குது. அப்ப எப்படி அட்டாக் பண்ணும்? ஒரு முதலையுடைய பலம் அதோடைய வால்ல இருக்குதான். ஓங்கி பல்லார்னு அடிச்சிச்சுன்னா சுக்கு நூறா எலும்பெல்லாம் உடஞ்சிருமா. ஓகே. அதோடைய ஸ்ட்ரென்த் வால்ல இருக்குது. ம்.
இப்ப நேரா அது வாய் ஆடு பழந்துட்டு வருது. ஆ. அதே நேரத்துல நீ வந்து தலையை பார்த்துட்டு வாயை பார்த்துட்டு அதுக்கு எதிரான ஒரு யுக்தி பண்ணுவ. ஆனா நம்ம எதிர்பார்த்தது அந்த வாள்ல இருந்து ஓங்கி வந்து பின்னாடி இருந்து அடிக்கும். இந்த முதுகுல குத்துறது சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க. பின்னால வந்து அம்பை விட்டு ஏற்கிறது. நெஞ்சில தான் ஒரு வீரன்னா நெஞ்சில பாயணும் தோட்டா. ஆனா முதுகுல குத்துறது. அப்படின்னா நீ எதிர்பாராத நேரத்துல ஒண்ணு நயவஞ்சகமாக, ஒண்ணு சுத்துறது. பொறி வைத்தல். பொறி வைக்க எங்க வச்சிருக்கோம் உனக்கு தெரியாது. தான் நயவஞ்சகம். இந்த சர்ப்பம் தன் வாளை உபயோகப்படுத்துமா, பின்னாடியிலே வந்து அடிக்கிறது. நீ எதிர்பார்க்க மாட்ட. பின்னாடி இருந்து எதிரி வருவான். நயவஞ்சகம். ம். ஸோ அதன் நோக்கம் வந்து என்னன்னா அவனுடைய சித்தத்தை செய்ய வைத்தல். அதான் வந்து அந்த பொறி வைத்தல். ஒரு பொறி வைக்கிறான், பர்பஸ் வந்து உட வந்து விழ வைக்கல. இந்த முறை தீமையினால் அவனுடைய காரியத்தை நிறைவேற்ற. அப்ப நம்ம வந்து கர்த்தருடைய காரியத்தை செய்யறோமா, சாத்தானுடைய காரியத்தை செய்யறோமா நம்ம பார்க்கணும். ஓகே. ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. சவுல், அதாவது பவுல் என்று சவுல். ஓகே. ம்? பவுல் வந்து சவுலாக இருந்த காலத்துல ஒரு ரொம்ப வைராக்கியம் நிறைந்த பரிசியர். இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாரு? கிறிஸ்தவர்களை எங்க இருக்கிறாங்கன்னு தேடி தேடி ஓடி ஓடி போய் அவங்கள அழிச்ச சபைகள் அழிச்சார்ல. தோறும் போய் அடிச்சார். அது அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா அவங்க மதத்தை காக்குறாராம். இப்ப சாத்தனுடைய நோக்கம் வந்து கிறிஸ்தவர்களை அழிப்பது. யாரை வச்சு செஞ்சிச்சு? சவுல் வச்சு. சவுல். அப்ப அவருக்கு வச்ச கண்ணி என்ன தெரியுமா? மத வெறி. அதான் இந்த கடி அடி உத பத்தியா நம்ம மதத்துக்கு, நம்ம மதத்தை விட்டு எல்லாரும் மதம் மாத்துறானுங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. அதை வச்ச பொறி. ஸோ மதம் என்ற ஒரு பக்தி பாரிக்கத்தை கொண்டாந்து முன்னாடி வைக்குது. அந்த பொறி வச்சோன்னா அந்த பொறியில சிக்கினார். ஓ ஆமா, நம்ம மதத்தை விட்டு கூட கூடாது, ஆனா வெட்டுவோம், அழிப்போம், இவன் தான் அவன். அப்ப அது உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற, சாத்தானின் சித்தத்தை நிறைவேற்ற பொறி. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற காரியங்கள் இதே நம்மளால ப்ராப்பராக டிசைன் பண்ணும். ஒரு காரியம் வந்து இப்போ அடிப்படை என்ன தெரியுமா? அன்புக்கு விரோதமானது. அன்புக்கு விரோதமானது எதுவாயினும் அப்ப அது நிச்சயமாக தேவனுக்குரியதாகவே இருக்க முடியாது. இப்போ ஒருத்தன் தவறு பண்றான், அவனை பாவத்தை கண்டிக்கிறோம் நம்ம. ஆனா அசிங்கப்படுத்துதல் தேவனுக்குரியது அல்ல. தேவன் வந்து கண்டிப்பாரு, தண்டிப்பாரு, அடிப்பாரு, உதைப்பாரு, மிதிப்பாரு, ஆனா அசிங்கப்படுத்த மாட்டார். சாத்தான் ஒருத்தன் தான் அசிங்கப்படுத்துவான். ஸோ அதனாலதான் தேவனை வந்து அன்பான தேவன், அன்பாகவே இருக்கிறவர் அப்படின்னு. இப்போ ஒரு இதுக்கு சிறப்பான உதாரணம், தாவீது ராஜா பத்ஷெபா கூட பாவம் செய்தார். யூரியாவை திட்டமிட்டு கொண்டாரு. இப்ப கர்த்தர் வந்து அவரை கண்டிச்சாரா இல்லையா? ஆமா. கண்டிச்சார். நாத்தான்வேல அனுப்புனாரு. நாத்தான்வேல் கண்டிச்சாரு. ஆனா நாத்தான்வேல் பப்ளிக்ல அசிங்கப்படுத்தினார் அவரை? இல்லைங்க, தனியா பிரைவேட்டா தான். அது 1 to 1 தான் கண்டித்தார், அசிங்கப்படுத்தல. இப்ப இன்னைக்கு இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்திருந்தா சமூக வலைத்தளத்துல நாத்தான்வேல் அதை பதிவு பண்ணல, ரகசியம் கண்டித்தார். 2வது சம்பவம் சிம்சோன். பிலிஸ்தியர் வந்து அவரை அசிங்கப்படுத்தினாங்களா இல்லையா? கையில வலது போட்டானுங்க, முட்டை அடிச்சானுங்க, கண்ணை பிடிக்கி குருடாக்குனானுங்க, தரையா வீதியெல்லாம் கழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாங்க. இதான் சாத்தானுடைய வழி, அசிங்கப்படுத்துதல். அப்ப அதே இது என்னப்பா, வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டுறது. இதுதான் சாத்தான். கர்த்தர் கண்டிப்பார், அடிப்பார், தண்டிப்பார், ஆனா அசிங்கப்படுத்த மாட்டார். இப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட செயல்கள் செய்ய தூண்டிடுவது எல்லாமே சாத்தானின் செயல்கள். நீங்க சொல்லும்போது நம்ம கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லியிருந்தீங்க, 2 கொரிந்தியர் 2:11. சாத்தான் உங்களை மோசம் போக்காத படிக்க அப்படி செய்தேன்னு பவுலையா வந்து சொல்லியிருப்பாரு. அதனாலதான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு. ஆமா.
அப்ப அது படிக்கும் பொழுது மேல வந்து அந்த கொரிந்தி சபைக்கு வந்து அவர் சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் தவறு ஏதோ செய்தது நிமித்தம் அந்த அவங்கள வந்து தண்டிச்சிருக்காங்க. ஸோ தண்டித்தது நிமித்தம் பவுல் ஐயா வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்க தண்டிச்சதெல்லாம் போதும், கொடுத்த தண்டனை போதும், ஆனா நீங்க அவங்கள வந்து மன்னிக்கணும், அன்பு செலுத்தணும் அப்படின்ற அந்த கீ பாயிண்ட் வந்து அங்க வச்சிருப்பாரு. ஸோ இதுதான் அடிப்படை. கிறிஸ்துவத்தின் அடிப்படை வந்து அன்பு. இதுக்கு எதிர்மறையானது எல்லாமே சாத்தானுக்குரியது. ஸோ இது ஒன்று வச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ணலாம். எது வந்தாலும் அப்போ இது வந்து சாத்தானுடைய ஒரு வஞ்சகம் அது வருதுன்னு இதை ஒரு பாயிண்ட் வச்சு டிசைன் பண்ணலாம். இந்த ஒரு அளவுகோலா வச்சு நம்ம ஆமா எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஆல்ரைட். ஸோ இந்த வாரம் பாடம் முடிஞ்சது. இதை வச்சு நல்லா மெடிடேட் பண்ணுங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சாத்தானின் ஆழங்களை நன்கு அறிந்து கொள்வதற்கு முதல்ல அந்த சாத்தானை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமாங்க. இப்போ நமக்கு எல்லாமே மேலோட்டமா தானே தெரியும் சாத்தான். ஸோ சாத்தான் யார், அவன் எங்க இருந்து வந்தான், அவன் ஆரம்பம் என்ன அப்படின்றலாம் தெரிஞ்சுக்க முக்கியம். அதை பத்தி அடுத்த வாரத்துல இருந்து நம்ம பாடம் எடுக்க போறோம். ஓகேவா? மரணதா. மரணதா. இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் மேலான கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி இயேசு ஊழியங்கள் எண் 110 பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6067, தமிழ்நாடு, இந்தியா. வாட்ஸ்அப் எண் 7358122777. மின்னஞ்சல் முகவரி programs.gurukulam@jesusministries.org.